திருக்கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி உணவு பகுப்பாய்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் திருக்கார்த்திகை தீப திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவில் அனுதினமும் ஏராளமான பக்தர்கள் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர். இது மட்டுமின்றி வரும் டிசம்பர் 3ஆம் தேதி பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஏற்ற உள்ள நாளில் ஏராளமானோர் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க உள்ளனர். இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட உணவு பாதுகாப்பு துறை சார்பில் 3 உணவு பகுப்பாய்வு வாகனம் மூலம் அன்னதானம் வழங்கும் இடங்களில் சோதனை செய்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த வாகனம் மூலம் உணவு சமைக்கும் இடத்திலேயே உணவு பொருட்களின் தரம், கலப்படம், சமையல் எண்ணெயின் தரம் உள்ளிட்ட அனைத்து சோதனைகளையும் செய்ய இயலும். அந்த வகையில் இன்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் உணவு பகுப்பாய்வு வாகனத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த 3 வாகனமும் அனுதினமும் கிரிவலப்பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உணவு தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று சோதனை செய்யும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது.